ஸ்டூடெண்ட்ஸ், கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட நோட்டிஃபிகேஷன் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். பேங்க்குலாம் தலை அப்படின்னு சொல்ற ஸ்டேட் பேங்கோட கிளர்க்கிங் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ 2025 நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் அமாங் த டாப் 5 மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்த்தி பேங்க்ஸ் குளோபலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் இல்லை, மாநில அளவில் இல்லை, உலக அளவில் டாப் 5 ட்ரஸ்ட்வர்த்தி பேங்க்ஸ்ல ஸ்டேட் பேங்க் வந்து தொடர்ச்சியாக அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூலி இன்டர்நேஷனல் பேங்க்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட 29 கண்ட்ரில நம்மளோட ஸ்டேட் பேங்கோட பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 241 ஃபாரின் ஆஃபீஸஸ்ல இருக்கு. ஸோ ஐடில எப்படி நான் வந்து அமெரிக்கா போயிட்டு வரேன், யூகே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்கேயுமே ஃபாரின் ஆஃபர்ஸ் இருக்கு. 3 to 5 இயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெரியர். கிட்டத்தட்ட 22,000 பிரான்ச்சஸ் இருக்கு இந்தியாவில, உலக அளவுல. ஸோ இந்த 22,000 பிரான்ச்சஸ்ல எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கன்னு பாருங்க. லார்ஜஸ்ட் பேங்க், லார்ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ் இந்த பேங்க். ஒரு மிகப்பெரிய பேங்கோட நெட்வொர்க்ல நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி ஆகுது அப்படின்றது பெரிய விஷயம். அதனுடைய பேஸ் கேடர் தான் இது எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு 5,500 வேகன்சி வந்திருக்கு. இப்பதான் ரீசெண்டா நம்ம ஐபிஎஸ் வேகன்சி பார்த்தோம், 10,000 வேகன்சி. 11 பேங்க் சேர்ந்து 10,000 வேகன்சி. ஒரே ஒரு பேங்க் 5,500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலயுமே பாருங்க 380 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால மிஸ் பண்ண வேணாம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நல்ல பே ஸ்கேல். ஏஜ் வந்து 20 to 28 அப்ளை பண்ணலாம். ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 26,730 இருந்து மினிமம் டு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அவங்க பே ஸ்கேலு. நான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மெட்ரோ சிட்டிஸ்ல கிட்டத்தட்ட 46,000 ரூபாய் வரைக்கும் எம்எல்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரெண்ட் அலவன்ஸ், அது டிஆர்ஏ எல்லாம் சேர்ந்து வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ sbi.co.in அதுல வந்து போய் நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், செகண்ட் ரவுண்ட் ஆன்லைன் எக்ஸாம். எல்லாமே சூஸ் பெஸ்ட் ஆன்சர்ஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 30 கொஸ்டின்ஸ், 35 கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அதே அளவுக்கு மார்க். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு எழுதணும் நம்ம. சரிங்களா? 1 hour தான் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட பியூட்டி என்னன்னா, இது ஆன்லைன் எக்ஸாம், ப்ரிலிமினரி வந்து நடத்துறாங்க. ஸோ நடத்தி 5,500 வேகன்சின்றதால 55,000 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சரியா? அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்து மெயின்ஸ் எழுதலாம். மெயின்ஸ் அகைன் ஆன்லைன் எக்ஸாம் தான். பட் 4 டாபிக்ல நம்ம வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவோம். 190 கொஸ்டின்ஸ் வரும். கிட்டத்தட்ட 2 hours 40 minutes எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் 1 hour எக்ஸாம், இது 2 hours 40 minutes எக்ஸாம். ஸோ ஃபைனான்சியல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்ஸ். அங்கே level 1 கொஸ்டின்ஸா இருக்கும், இங்கே level 2, level 3 அந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். பட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுறீங்கனாலே நீங்க ப்ராமிசிங் கேண்டிடேட்டா ஆயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால மெயின்ஸ் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஸோ இன்னிலிருந்து ஆகஸ்ட் 6 நோட்டிபிகேஷன் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 26 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த 20 நாள் தான். அதனால லேட் பண்ணாம சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் செப்டம்பர்லேயே கண்டக்ட் பண்றாங்க. அவங்க ஐபிபிஎஸ்க்கு முன்னாடியே கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கான ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்ல 3 பேட்சஸ் வச்சிருக்கோம். ரெகுலர் பேட்ச், ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு வீக் டேஸ் ரெகுலர் பேட்ச்னு சொல்லிட்டு மார்னிங் 9:30 இருந்து 1:30 வரைக்கும் இருக்கும். 4 hours 2 கிளாஸ். மத்தியானமே டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ இது 3 monthsல முடிச்சிருவோம் சிலபஸை. இது என்னன்னா ஒரு சைக்கிள் ஆஃப் கிளாஸஸ் மாதிரி நாங்கள் ஆஃபர் பண்றோம் 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருஷத்துக்கு நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. இது என்னன்னா பாயிண்ட் என்னன்னா மத்தியானம் வந்து நீங்க டவுட்ஸ் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாது எடுத்த உடனே. நம்ம 10th படிக்கிற மாதிரி, 12th படிக்கிற மாதிரி, டிகிரி படிக்கிற மாதிரி படிக்கிறவங்க எல்லாம் பாஸ் ஆகுங்கிறது கிடையாது. அதனால இது பாஸ்ன்னே சொல்லக்கூடாது. த்ரூ ஆகணுமா, த்ரூ ஆகலையா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த முறை 5,500 வேகன்சி வந்திருக்கு. நீங்க 10,000 ரேங்க் எடுக்கிறீங்கன்னா அடுத்த முறை கிளியர் பண்றதுக்கான ப்ராமிசிங் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த டவுட் சால்விங் செஷன்ஸை வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு பிரச்சனையா இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ எனக்கு வந்து இது வந்து இவ்வளோ டைம் எடுக்குது ஏன் அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்க வந்து மத்தியான கிளாஸ்ல கேட்டுக்கலாம். ஸோ வீக் டே ரெகுலர் பேட்ச், வீக் டே ஈவினிங் பேட்ச். இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்காகவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன்னா உங்களுக்குலாம் இது ரொம்ப ஐடியல். ஒர்க்கிங் பீப்புளுக்கும் இது ஐடியல். ஸோ இது வந்து இந்த 2 hours கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். எல்லா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே காமன் சிலபஸ் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி சிலபஸ் இருக்கணும். அதனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. வீக்கெண்ட்ல பேட்சும் இருக்கு ஒர்க்கிங் பீப்புளுக்காக. ஸோ 9:30 to 1:30 ரெகுலர் பேட்ச் மாதிரியே தான். ஆனால் 4 மாச கோர்ஸ் இது. எவ்ரி 4 months சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால வெல்கம் டு எஸ்பிஐ வேர்ல்ட். அதுக்கு வந்து கேஎஸ்பிக்கு உங்களை வரவேற்கிறோம். நன்றி.